திருநங்கைங்களுக்கு மனசு இல்லைன்னு யார் சொன்னாங்க? நீங்க சௌமியாக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அது ஒரு ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி கண்டிப்பா செய்ய முடியாது. இது வரைக்கும் நான் ஒரு திருநங்கைன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் ஒரு திருநங்கைன்னு நினைச்சா ரொம்ப கர்வமா இருக்கேன். சொல்லுங்க அர்ஜுன் தாஸ், இவ்வளவு காலையில கஷ்டப்பட்டு என் ரூமுக்கு வந்து எழுப்ப வந்தீங்களா? என்ன விஷயத்த சொல்ல வந்தீங்க? அதை இப்போ என்கிட்ட சொல்லுங்க. நான் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய முடிவை எடுத்திருக்கேன். முடிவா? என்ன முடிவு? அதாவது நான் என்ன டிசைட் பண்ணிருக்கேன்னா, இதுக்கப்புறமா நான் என்னோட ஃபேக்டரியில இருக்கிற எல்லா பொறுப்புகளையும் இந்த அர்ஜுன் தாஸ் சுய நினைவோட சொல்றான். அவன் தன்னோட வாரிசான ஒரே மகனான அருணுக்கு அன்போட ஒப்படைக்கிறான். என்னோட எல்லா ஃபேக்டரிகளோட பொறுப்புகளையும் என் புள்ள அருண் சமாளிப்பான். எந்த வேலையெல்லாம் வீரா பார்த்துக்கிட்டு இருந்தானோ, அதான் ஃபேக்டரியோட கணக்கு வழக்குகள் எல்லாம், அதையெல்லாம் இனிமே வருண் பார்த்துப்பான். இன்னையில இருந்து அண்ணன் தம்பியான நாங்க 2 பேரும் இந்த வேலைகள்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டோம். அண்ணே, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு வேலை செய்யற வயசு தானே, என்ன வேலை செய்ய விடுங்க. நீங்க ரிட்டையர் ஆகுங்க, என்ன எதுக்கு ரிட்டையர் பண்றீங்க? டேய் தம்பி வீரா, நான் உன்னை ரிட்டையர் ஆக சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, வீட்டுல சின்ன வயசு பசங்க இருக்காங்க, அவங்க பாத்துக்கிட்டோம். என்ன சொல்ற? ஆமா மாமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நானும் அருணும் இருக்கோம்ல, நாங்க சேர்ந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். அங்க பாரு, காதுல விழுந்துச்சா? சின்ன வயசு பசங்க போட்டி போடுறானுங்க. இதத்தான் நம்ம முன்னோர்களும் பெரியவங்களும் ஃப்ரெஷ் பிளட்னு சொல்லுவாங்க. போவீரா, போய் அக்கவுண்ட் புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வருணுக்கு சொல்லி கொடு. என்னப்பா என் சிங்கக்குட்டி, இது ரொம்ப பெரிய வேலை. எல்லாத்தையும் பொறுப்பா கவனமா பார்த்துப்பல்ல? நல்ல முடிவுதான் அர்ஜுன் தாஸ். அப்புறம் அது நல்ல வேலையா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நான் அதை பண்ணுவேன். அப்புறம் பொறுப்புகளை பத்தி சொல்லணும்னா, என்னோட சௌமியா என்ன ரொம்ப பொறுப்பானவனா மாத்திட்டா. நீங்க ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க அர்ஜுன் தாஸ். இந்த தடவை கணக்கு வழக்க பார்க்க விடுங்க. அதுக்கப்புறம் கிரண் மாமா மாதிரி கணக்கு புள்ள இல்ல, இந்த வீட்டோட முதலாளியா ஆகி காட்டுறேன். அப்பா ஓகே தானே? நீங்க இவ்ளோ செய்யும் போது இவருக்கும் ஃபேக்டரியில ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா போ. இங்க பாருமா ராவி, அவன் நம்ம வீட்டு மாப்பிள்ள, நம்ம வீட்டு புள்ள மாதிரி. எல்லாமே அவனுக்கு தானே. நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? சும்மா ராஜா மாதிரி வீட்டுல சந்தோஷமா இருக்கட்டுமே. அப்பா அது எனக்கு புரியுது, ஆனா பொறுப்புகளை அவரும் உணர்ந்தாகணும்ல. இப்போ நான் ஏதாச்சும் சொன்னா சொல்லிட்டேன்னு சொல்லுவீங்க. சும்மா இருக்க மூல சாத்தானா மாறிடும். இவருக்குள்ளேயும் ஒரு சாத்தான் உருவாகிறத நான் விரும்பல. அப்படியா? நான் என்ன சொல்றேன்னா ராவி, மாப்பிள்ள என் பொண்ணு ராவிய அப்புறம் என் செல்ல பேரனை நான் நல்லா தான் பாத்துக்கிட்டேன். இதுவே இவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு. அப்புறம் இவருக்கு நீ இன்னும் வேலையை கொடுத்து இவருடைய பொறுப்புகளை நீ அதிகரிக்காதம்மா. நான் இதை கண்டிப்பா விரும்பல. வீட்லயே சந்தோஷமா இருக்கட்டும்.